சந்த் புரந்தரதாசர் 18ஆம் பகுதி. கர்நாடகாவில் உள்ள ஹம்பி என்ற சரித்திர புகழ்மிக்க ஊரில் குடிபெயர்ந்தார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தம்புராவுடன் துளசிமணி மாலை அணிந்து கொண்டு தெருவில் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார். அப்போது அப்பண்ணா என்ற ஒரு ஏழை குயவன் தினமும் பாண்டுரங்கனுடன் பேசுவதாக அறிந்தார். இதனை காண விரும்பிய புரந்தரதாசர் துங்கபத்ரை நதிக்கரையில் உள்ள அவரது குடிசைக்கு சென்றார். குடிசை சாத்தப்பட்டு ஒரே இருளாக இருந்தது. ஆனால் யாரோ பேசிக் கொண்டிருப்பது மட்டும் இவரால் செவிமடுக்க முடிந்தது. ஆர்வத்தில் கதவை திறந்து உள்ளே சென்றார். அப்பண்ணா விழிகளை மூடிக்கொண்டு தானே பேசிக் கொண்டிருப்பதை கண்டார். கடுமையான கோபம் கொண்டு தானே பேசிக்கொண்டு ஊரை ஏமாற்றுகிறாயா என்று அவரது தலையில் ஒரு குட்டு வைத்துவிட்டு வந்துவிட்டார். அன்று இரவு மற்றவர்கள் செயலில் நான் யார் தவறு கண்டுபிடிக்க என்று மனம் வருந்தினார். அவரவருக்கு அவரவர் சித்தாந்தம் என்று எண்ணி உறக்கம் கொண்டார். மறுநாள் காலை விட்டலன் ஆலயத்திற்கு சென்று தரிசித்த போது விட்டலனின் தலையில் வீக்கம் இருப்பதும் விட்டலன் விக்கிரகத்திலிருந்து ஒரு விசும்பல் சத்தம் கேட்பதையும் பார்த்து பதைத்தார் புரந்தரதாசர். நேராக அப்பண்ணாவிடம் சென்று தன்னை மன்னிக்கும்படி அவரது பாதம் பணிந்தார். அப்பண்ணாவோ ஒன்றும் புரியாதவராய், நீங்கள் எவ்வளவு பெரிய மகான், நீங்கள் ஏழையான என் பாதம் பணிவதா, மன்னிப்பு கேட்பதா, மாபாதக செயல், எழுந்திருங்கள் என்றார். அவர் எவ்வளவு கூறியும் செவிமடுக்காத புரந்தரதாசர் இவர் பெருமை ஊராருக்கும் தெரிய வேண்டும் என எண்ணி அவரை ஊரறிய ஆலயத்திற்கு அழைத்து வந்து மன்னிப்பு கேட்டார். உடனே விட்டலின் தலை வீக்கமும் விசும்பல் சப்தமும் நின்றது. 18ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.